Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு யூரோ யூஎஸ்டி இந்த மாதிரி கரன்சி பேர்ஸ்லாம் நம்ம எஸ்எம்சி யூஸ் பண்ணி ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து என்ன பார்க்குறேன் அப்படின்றத நம்ம இந்த யூடியூப் சேனலில் ப்ரீ மார்க்கெட்டாக அப்டேட் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத பிளைண்டாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோடைய ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணி பையோ செல்லோ வந்து போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கும். நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளில் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டுமாரோ லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்லாட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக வந்து என்னோட டெலகிராமில் கான்டெக்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ அந்த ஒரு ஸ்லாட்டுக்கு ஆஃபர் வந்து போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து கான்டெக்ட் பண்ணி பை டுடே ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி நம்ம ஒரு செட்டப் வந்து கொடுத்துருந்தோம் 1 மினிட்ல. அது இன்றைக்கி என்ன பண்ணிட்டான், நான் சொன்ன டார்கெட்டுக்கு வந்து ஹிட் பண்ணியிருக்கான். ரைட்டா, இந்த டார்கெட்டுக்கு வந்து ஹிட் பண்ணியிருக்கான். 1:50 என்ட்ரி. ஓகேங்களா. ஸோ இது நம்ம டிஸ்கார்டில் அப்டேட் பண்ணியிருந்த என்ட்ரி தான். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே இந்த டிமாண்டுக்கு தான் போவான் அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால தான் டிபியை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா. அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு என்ட்ரி வந்து போடுறோம். அந்த என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன ப்ராஃபிட்டில் நம்ம போகிறது தப்பு. ஓகேங்களா. சின்ன ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி லாங் ப்ராஃபிட் விட்டுறீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அப்படின்றது நமக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த லாங் ப்ராஃபிட்ன்றது வேல்யூபிள் தான். ஏன்னா இப்போது ரீசனபிள்ன்ற ஒரு இடத்துல தான் நம்ம வந்து அந்த லாங் ப்ராஃபிட்டை வந்து ஹோல்டு பண்ணுறோம். எப்படின்னா மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வருவான், கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு வரலாம். இந்த டிமாண்டை பிரேக் பண்ணிட்டு இங்கே கீழே ஹண்ட்டுன்னு போட்டிருக்கேன்ல, இங்கே இருக்கக்கூடிய இந்த லோவையும் வந்து எடுக்கலாம். இதுதான் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தது. யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்துருங்க. இந்த வீடியோவுக்கு ப்ரீவியஸ் வீடியோ இருக்கும், போய் பார்த்துருங்க. ரைட்டா. ஸோ அதனால் நம்ம கீழே வரைக்கும் வருவோம் அப்படின்றனால நம்ம இதை ஹோல்டு பண்ணுறது பெட்டர். ரைட்டா. மார்க்கெட்டை இங்கேருந்து நம்ம ஹோல்டு பண்ணுறது ரொம்ப பெட்டர். ஸோ ஒரு ப்ராஃபிட்டை வந்து நம்ம எடுக்கிறோம். அந்த ப்ராஃபிட்டுக்கு வித்து ஸ்மால் ரிஸ்கில் பிக் ப்ராஃபிட் எடுக்கிறது தான் பெட்டர். அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஹோல்டு வந்து பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ 1:50 அப்படின்ற ட்ரேடெல்லாம் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா 1:50ன்ற ட்ரேடும் கிடைக்காது, 1:1ன்ற ட்ரேடும் கிடைக்காது. அதை நம்ம தான் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. சரி, ஓகே. இந்த என்ட்ரிலாம் நம்ம என்ன செட்டப் அப்படின்றது ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் இருக்கும். போய் கண்டிப்பாக போய் பார்த்துருங்க யூடியூப் சேனலுக்கு புதுசுனா. ஓகேங்களா. இப்போ யூரோ யூஎஸ்டி நம்ம கீழே ஒரு 5 மினிட்ல ஒரு டிமாண்ட் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி என்ன பண்ணலாம், இப்போ அடுத்து போகிற என்ட்ரி இதை விட பெரிய ப்ராஃபிட் நம்ம பிடிக்கணும். இப்போ அதான் வந்து டார்கெட். இப்போது அடுத்து போகிற என்ட்ரி இங்கே கீழே இருக்கக்கூடிய 5 மினிட்ல என்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 15 மினிட்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் இருந்தும் மார்க்கெட் மேலே போகலான்னு சொல்லியிருக்கேன். அப்போது இதுதான் 1 ஹவரில் இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம். ரைட்டா. இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டானா மார்க்கெட் வந்து மேலே போக சான்சஸ் வந்து இருக்குது. ரைட்டா. அப்போது இப்போ நடுவில் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டும் ஒர்க் ஆகலாம், கீழே இருக்கக்கூடிய டிமாண்டும் ஒர்க் ஆகலாம். இப்போ 5 மினிட் எகைன் வந்து நம்ம 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ஸில் நம்ம வேலிடாக எடுத்து வச்சுருந்த டிமாண்ட் என்ன ஆகிட்டான், இந்த இடத்துல ஒரு டிமாண்டை வந்து எடுத்துருந்தோம். ரைட்டா. ஸோ இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் எடுத்திருந்தோம். மார்க்கெட் வந்து அட் த 5 மினிட்ல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், பிரேக் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா. பிரேக் வந்து பண்ணிட்டான். ஸோ நமக்கு மிட்டிகேஷன் அண்ட் ரியாக்ஷன் பிரேக் கிடையாது, நார்மலான பிரேக் தான். அதனால் இதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மி. இப்போ மார்க்கெட் கீழே இருக்கக்கூடிய 1 ஹவர் டிமாண்டுக்கு போக சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ரைட்டா. கீழே 1 ஹவர் டிமாண்ட் போக சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது 1 ஹவரில். ஸோ மார்க்கெட் இங்கே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரைட்டா. இப்போ 1 ஹவர் போனாலும் 5 மினிட் நமக்கு பிரேக்கு. அதனால் நம்ம 5 மினிட்ல சோர்ஸ் கொடுத்தா பை வந்து பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
இங்கே இருக்கக்கூடிய ஹை எடுத்தால் நம்ம பை வந்து பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 ஹவர் அப்படின்றது அவுட் ஆஃப் த டைம் ஃப்ரேம். ஓகேங்களா, 1 ஹவர் இங்கே இருக்கணும் இந்த இடத்துக்கு. ஓகேங்களா, அண்டர்ஸ்டாண்டா? இந்த டிமாண்டில் வந்து இருக்கணும். மார்க்கெட் இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்து ஃபுல்லாக இன்ட்ராடே கொடுத்துட்டான். ஓகேங்களா, நல்லா இன்ட்ராடே கொடுத்துட்டான். ஸோ இந்த டிமாண்டில் ட்ரை பண்ணுறது பெட்டர். ரைட்டா? சரி, ஓகே. இப்போது மந்த்லி போகிறோம். யூரோ யூஎஸ்டி மந்த்லியில் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து நமக்கு மிட்டிகேட் ஆயிடுச்சு. பட் அந்த டிமாண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட் மிட்டிகேட் ஆகலை. ஓகேங்களா, அந்த ரீஃபைன்மெண்ட் மிட்டிகேட் ஆகலை. மார்க்கெட் எகன் ரீஃபைன்மெண்ட்டுக்கு போக சான்ஸ் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லியிலேருந்து இந்த டிமாண்டுக்கு நம்ம பை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ரைட்டா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். மிட்டிகேட் பண்ணிட்டு நமக்கு பை வந்து கொடுத்துருக்கான். நம்ம டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளிப்பில் இருந்து நம்ம செல் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, அப்போது இந்த ஃப்ளிப்புக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த லோ இதை பிரேக் பண்ண சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, இந்த லோ பிரேக் பண்ண சான்ஸ் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டை பிரேக் பண்ண சான்ஸ் வந்து இருக்குது. இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்கும் சான்ஸ் இருக்குது. 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸ் போயிட்டு இங்கேருந்து ஏதாவது செல் செட்டப் இருக்கா அப்படின்றத பார்க்குறோம். இப்போது 15 மினிட்ஸில் நமக்கு இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இதில் இருந்து நம்ம இப்போ செல் வந்து ட்ரை பண்ண போகிறோம். 15 மினிட்ஸ், 5 மினிட்டில் மார்க்கெட் ரீஃபைன்மெண்ட் இங்கே இருக்குது. ரீஃபைன்மெண்ட்டை வந்து எடுத்துட்டோம். 1 மினிட்டுக்கு போகிறோம். 1 மினிட்டில் ஹண்ட் பண்ணியிருக்கான். ஸ்டில் லோ வந்து எடுக்கலை. சப்ளையில் பவர் இல்லை. ஓகேங்களா, நமக்கு பவர்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா, ஸோ இங்கே ஒரு பிரேக் நடந்திருக்கு. இதே ஏன் ப்ரோ நீங்கள் கன்சிடர் பண்ணல அப்படின்ட்டு கேட்பீங்க. இங்கே இதுதான் லோவும் சப்ளைவும் ஒரே இடத்துல மெர்ஜ் ஆகுது. அந்த மாதிரி என்ட்ரி நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, இதை அவாய்ட் பண்ணணும். ரைட்டா? சரி, 1 ஹவருக்கு போங்க. இங்கே கீழே இருக்கக்கூடிய டிமாண்டில் பை கொடுத்தா பை பண்ணுங்கள். அப்படி பை கொடுக்கலன்னா விட்டுருங்க. மார்க்கெட் இந்த லோ அடிச்சுட்டு இந்த டிமாண்டுக்கு 15 மினிட்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பை வந்து ட்ரை பண்ணலாம். மேலே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட் வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட் வரைக்கும் மார்க்கெட் மேலே போக சான்சஸ் வந்து இருக்குது. இதான் வந்து மூமெண்ட். அடுத்தது கோல்டில் நம்ம இன்டியூஸ்மெண்ட்டை அடித்து சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து கீழே வரணும்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இன்னும் மூமெண்ட் இல்லை. ஓகேங்களா, மூமெண்ட் ஆகிட்டுருக்கான். இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லியில் இருக்கக்கூடிய சப்ளையிலேருந்து மார்க்கெட் செல் ஆகணும்னு சொல்லியிருந்தோம். வீக்லியில் மிட்டிகேட், டெய்லி போகிறோம். டெய்லியில் நமக்கு நோ கன்ஃபர்மேஷன், இன்னும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ வெயிட் பண்ணணும். மார்க்கெட் எகன் மேலே போக சான்ஸ் இருக்குது, ரீஃபைன்மெண்ட்டுக்கு போக சான்ஸ் இருக்குது. அதனால் 4 ஹவர் போகிறோம். 4 ஹவரில் இங்கேருந்து பை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஃப்ளிப்பு நமக்கு ஓவரால் எல்லாமே ஒர்க்கை முடிச்சிட்டான். இந்த இடத்துல இருந்த ஃப்ளிப்பை ஒர்க்கை முடிச்சிட்டான். இப்போ ட்ரெண்டுக்கு மார்க்கெட் ஒர்க் ஆக போகிறான். ஸோ பிஓஎஸ் சோச், நெக்ஸ்ட்டு சோச். இப்போ அடுத்தது கீழே நமக்கு டிமாண்ட் இருக்கா அப்படின்றத பார்க்குறோம். இது ஃபுல்லாக லிக்விடிட்டி. ஸோ இது டிமாண்ட். இந்த சப்ளைக்கு மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்தனால இந்த ஐடிஎம் அடிச்சுட்டு டிமாண்ட்லேருந்து பை ஆகலாம் சான்சஸ் வந்து இருக்குது 4 ஹவரில். அப்போது 15 மினிட்ஸ் போயிட்டு இங்கேருந்து நம்ம ஒரு செல் வந்து ட்ரை பண்ணலாம். கவுண்டரில் கொஞ்சம் ரிஸ்க்கு கம்மியாக போட்டு செல் வந்து ட்ரை பண்ணலாம். ரைட்டா? செல் வந்து பார்ப்போமா. ஸோ இந்த இடத்துல பிரேக், லோ பிரேக் ஆகிருக்கு. சூப்பரான இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா, நல்ல ஒரு ஐடிஎம் இருக்குது. மேனிபுலேட் ஆன ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. மற்ற எதுவும் ஆர்டர் பிளாக் அவ்வளோவா இல்லை. இதுவும் ஆர்டர் பிளாக்காக எடுத்துக்கலாம். ஏன்னா கவுண்டர்னால் அவ்வளோ தூரம் போயிட்டு வர்றதுக்கு பதிலாக நடுவிலே கூட கண்ட்ரோல் எடுத்து வரலாம். 5 மினிட் போங்க. மறுபடியும் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும், சும்மா இறங்கிடக்கூடாது. இந்த ஆர்டர் இங்கே இருக்கக்கூடிய ஹிடன் சப்ளைக்கு நமக்கு ரீஃபைன்மெண்ட் இல்லை. அப்போ இது ஃபெயில் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இருந்தாலும் போட்டு வைப்போம். நம்ம 5 மினிட்லேயும் பார்த்தாலும் மேனிபுலேட்டட் சப்ளை. ரைட், அப்போது இதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் கவுண்டருக்கு.
ரைட்டா? கவுண்டர்னா சும்மா கிடையாது. கவுண்டர் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகேங்களா? கவுண்டருக்கு உண்டான கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணுறதே பெட்டர். முடிஞ்சால் இந்த ஐடிஎம் வரைக்கும் கூட ஹோல்டு பண்ணுங்கள். மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் 1 மினிட்ல கொடுக்கணும். 1 மினிட்ல கொடுத்துருச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக செல் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இதுவும் வந்து ஹண்ட் ஆகுது. ஸோ இந்த பொசிஷனும் ஹண்ட் ஆகுது. நல்ல செல் மோடு இருக்குது. 4 ஹவரில் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே போகலாம். ஓகேங்களா? இப்படி மார்க்கெட் மேலே போய்ட்டு அங்கேருந்து கீழே வரலாம். ஸோ மிட்டிகேஷனுக்கு முன்னாடி ஒரு மேனிப்புலேஷன் இருக்கும். ஓகேங்களா? அந்த மேனிப்புலேஷனில் நம்ம பணம் பண்ண போகிறோம். ரைட்டா? மார்க்கெட் வந்து இந்த சப்ளைக்கு வந்ததுக்கப்புறம் செல் வந்து எடுக்க போகிறோம். கன்ஃபர்மேஷன், மஸ்ட் கன்ஃபர்மேஷன். வித்தவுட் கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் மேலே போயிடும். ஓகேங்களா? ஏன்னா மேலே போகிறதுக்கு சுச்சுவேஷன் இருக்குது. 4 ஹவரில் நம்ம சோச்சுக்கு சப்ளை வந்து எடுத்தோம். சப்ளையில் மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் போனோம். ஓகேங்களா? 15 மினிட்ஸ் போனோம். 15 மினிட்ஸ் மிட்டிகேட் பண்ணதுக்கு 5 மினிட் போனோம். 5 மினிட் போயிட்டு இந்த சப்ளையில் இந்த சப்ளையில் நம்ம வந்து செல் வந்து ட்ரை பண்ணோம். மார்க்கெட் வந்து ஓவராலாக பெரிய ஸ்ட்ரக்சராக இருந்தனால 15 மினிட்ஸில் போயிட்டு இந்த சப்ளையை எடுத்திருந்தோம். இந்த சப்ளை எடுத்த 5 மினிட் இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் நம்ம மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். கன்ஃபர்மேஷனும் கொடுத்தான், செல்லும் பண்ணான். மார்க்கெட் இங்கேருந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்? கீழே போயிட்டுருக்கான். இப்போ டிபிக்கு தான் போயிட்டுருக்கான். டிபி போயிடுவான். அது இதுவும் ஈரோயிஸ்ட் மாதிரி தான். அப்படியே மெதுவாக அப்படியே கீழே போயிடுவான். நமக்கு இதில் வேறு ஏதாவது என்ட்ரி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீபொசிஷன் போகணும். ரீபொசிஷன் போனால் 4 ஹவர் அண்ட் சோச் வந்து நடந்து இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து கொடுத்துருக்கு. ரைட்டா? மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டர் ஃப்ளோவில் போயிட்டுருக்கான். ஓகேங்களா? ஒன்று மேலேயே வராமல் மார்க்கெட் என்ன பண்ணணும்? இப்படியே கீழே டிபிக்கு போயிடும். இல்லைனா மேலே வந்தால் மேலேயே போயிடும். ஓகேங்களா? மேலே போகிறதுக்கு முன்னாடி சேம் ஸ்ட்ரக்சர் இது. ஓகேங்களா? புரியுதா? இந்த பிஒய்ஸ்ன்றது இது சேம் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் மேலே வரைக்கும் வந்துட்டு கீழே போகலாம். நம்ம ஜிபிபி யூஎஸ்டியில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தால அதே விஷயம் இங்கே மேலே இருக்கக்கூடிய என்ட்ரியில் நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. பட் மார்க்கெட் வந்து டைரெக்டாக கீழே போகவும் சான்சஸ் இருக்குது. அதையும் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இது இங்கே இருக்கக்கூடிய 1 ஹவர் டிமாண்டுக்கு வந்தால் பை சொல்லியிருந்தோம். மார்க்கெட் மேலே தான் போய்ட்டுருக்கான். இது நமக்கு மேலே பிஓஎஸ் நடந்துச்சு, கீழே சோஸ் நடந்தால் செல் பண்ண போகிறோம். இந்த மார்க்கெட் வரல. நம்ம எல்லா வீடியோவில் சொல்லிட்டு இருக்க மாதிரி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து செல் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து சப்ளைவை நமக்கு மிட்டிகேட் பண்ணி சோச் கொடுத்துட்டான். அண்டர்ஸ்டாண்ட்? மார்க்கெட் சோச் கொடுத்துருக்கான். இப்போ மார்க்கெட் ஏன் சோச் கொடுத்துருக்கான் அப்படின்றது நமக்கு தெரியணும். மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் என்ன அப்படின்றத பாருங்கள். வீக்லி டைம் ஃப்ரேம் போகிறோம். வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த டிமாண்டை மிட்டிகேட் பண்ணுறதுக்காக மார்க்கெட் போயிட்டுருக்கான். ஸோ இந்த டிமாண்டை மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணணும்னா ஒரு இன்டிஸ்மெண்ட் வந்து எடுக்கணும். அப்போ இன்டிஸ்மெண்ட் அப்படின்றது இங்கே இருக்குது, இந்த லோ இருக்குது. அப்போது மார்க்கெட் செல் ட்ரெண்ட் வந்துட்டுருக்கோம். டெய்லிக்கு போகிறோம். டெய்லியில் இங்கே இருக்கக்கூடிய சப்ளை வந்து எடுக்கிறோம். ஆல்ரெடி இந்த சப்ளையில் செல் கொடுத்துருந்தேன். இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிட்டு டீப்பஸ்ட்டாக இறங்காமல் ஸ்ட்ரெயிட்டாக கீழே வளர்ந்துருக்கான். அப்போது மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான்? இந்த இடத்துல ஒரு மேனிப்புலேட்டட் இன்டியூஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டான். அப்போது ஸ்டில் இந்த சப்ளை வேலிட். ரைட்டா? ஸோ இந்த சப்ளை வேலிட். உள்ளே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட் இப்போ தான் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். எவ்வளோ பெரிய மேனிப்புலேட்டை பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு மிட்டிகேட் ஆகாமல் ஃபுல்லாக கீழே விழுந்து இந்த இடத்துல வந்துட்டு இருந்தான். நம்ம இந்த இடத்துல ஒரு பை வந்து கொடுத்துருந்தோம். அழகாக பை எடுத்துகிட்டு மேலே வந்து போயிருக்கான். ரைட்டா? இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளைஸை அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். நியூ ஆர்டர் வந்து ரெடி பண்ணிட்டான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் இது இன்டிஸ்மெண்ட். ஏன்னா மார்க்கெட் கீழே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு ரெக்கவர் பண்ணுறதுக்காக மார்க்கெட் கீழே போகிறான். அப்போது இந்த மாதிரி ஹண்ட்டு நடக்கிறது சகஜம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஹண்ட்டு ஈஸியாக வந்து நடக்கும். ஸோ இப்போ இது வந்து ஜஸ்ட் ஹண்ட்டுன்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். 4 ஹவர் டெய்லியோட சப்ளை 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட் மிட்டிகேஷன் 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறது எவ்வளவோ ரொம்பவே பெட்டர். ஸோ மார்க்கெட் இதிலே வந்து நமக்கு சூப்பரான இண்டிகேஷன் கொடுக்குறான். இந்த இடத்துல ஓகேங்களா? இந்த இடத்துல பிஓஎஸ் கொடுத்துருக்கான். இந்த இடத்துல சோச் கொடுத்துருக்கான். ஸோ இது டோட்டலாக ஒரு இன்டிஸ்மெண்ட் மூமெண்ட்.
ஓகேங்களா? இன்டியூஸ்மெண்ட் மூமெண்ட் இது பிரேக் ஆகிறதுக்கு தான் ஹைலி சான்ஸ் இருக்குது. இந்த லோ வந்து இஸ் அ சோச். ஓகேங்களா? ஸோ இந்த சோச் கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த இடத்துல ஒரு ஒரு எப்படி சொல்ல இல்லிக்விடிட்டி மூமெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கான். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட் கொடுக்குறான். ஸோ இதை இப்படி கூட எடுத்துக்கலாம். ஸோ லிக்விடிட்டி மேனுவல் லிக்விடிட்டின்னு வச்சுக்கங்களேன், மேனுவல் இன்டியூஸ்மெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் இப்படி மேலே போயிட்டோ இல்லை கீழே வந்து அடிப்பான். கீழே வந்து அடித்தானா நமக்கு அடித்ததுக்கப்புறமா இந்த சப்ளை வேலிட் ஆகும். ஸோ இந்த சப்ளையில் இருக்கக்கூடிய 5 மினிட் போயிட்டு ஸோ 5 மினிட் அண்ட் 15 மினிட்ஸ் ஒரே பிளாக்காக இருக்குது. ஸோ 15 மினிட்ஸ் போயிட்டு 15 மினிட்ஸும் ஒரே பிளாக்காக இருக்குது. அப்போது இந்த சப்ளை மிட்டிகேட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும்னா 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்து நம்ம செல் பண்ணலாம். அந்த செல்லுன்றது எவ்வளோ தூரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூரோ யூஎஸ்டியில் ஒரு என்ட்ரி வந்து எடுத்திருந்தோம் பார்த்தீங்களா, 1:15 சொல்லிட்டு, அதே மாதிரி இங்கே எடுக்கிற என்ட்ரி இந்த லோ வரலும் எடுக்கலாம். டெய்லி போவோம் அகேன். ஓகேங்களா? இந்த லோ வரலும் எடுக்கலாம், இல்லைனா இந்த டிமாண்ட் வரைக்கும் கூட எடுக்கலாம். கண்டிப்பாக போகும். ஓகேங்களா? இந்த லோ வந்து எடுத்துடலாம். சரி, நீங்கள் சொன்னது நடக்கலை ப்ரோ, ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபெயில் ஆகிடுச்சுன்னா உடனே ஃப்ளிப் எடுத்து பை பண்ண வேண்டியதான். மார்க்கெட் வந்து என்ன எதுக்காக ரெஸ்பெக்ட் பண்ணுறான்றதை பார்த்துட்டு நம்ம மார்க்கெட் இப்படி தான் வருவான்னு சொல்லி நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. மார்க்கெட் எப்படி போயிருக்கானோ அவங்க கூடவே அப்படியே மெதுவாக போயிடணும். அவ்வளோதான். ப்ராஃபிட் பண்ணிட்டு போகணும். இப்படி தான் வந்து ட்ரேட் வந்து பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் இது அப்டேட் பண்ணியிருந்தோம். இங்கே சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சப்ளைக்கு வந்தால் 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம நேராக என்ன பண்ணிட்டான், மிட்டிகேஷன் போய் டேரெக்டாக 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட்டுக்கே போயிட்டான். அப்போ நம்ம 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ரைட்டா? 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்ப்போமா? ஸோ மார்க்கெட் வந்து மிட்டிகேஷன் எங்கே நடக்குது, இங்கே நடக்குது. ஓகேங்களா? அப்படியே இதை எடுத்துங்க, இதை ஹண்ட்டுன்னு கூட போட்டுங்க. லோன்றது இங்கே இருக்குது. இந்த லோ எடுத்தால் செல் பண்ணலாம். லோ வரல, இங்கே பிஓஎஸ்ன்னு போடுங்க. இந்த லோ எடுத்தால் செல் பண்ணலாம். லோ வரலை. ஓகேங்களா? மார்க்கெட் இந்த இடத்துலையே நமக்கு என்ன பண்ணிடுது, ரீஃபண்ட்மெண்ட்டை பிரேக் பண்ணிடுது இந்த இடத்துல. இதுக்கு மேலே நம்ம 1 மினிட் போகக்கூடாது. அப்புறம் 15 மினிட்ஸையும் பிரேக் பண்ணிடுது. ஓகேங்களா? 15 மினிட்ஸையும் பிரேக் பண்ணுது. அவ்வளோதான். அப்போ நமக்கு சப்ளை ஃபெயிலியர் வித்தவுட் கன்ஃபர்மேஷன், வித்தவுட் என்ட்ரி. நம்ம இதில் என்ட்ரியே போகலை, பட் சப்ளை வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் ட்ரெண்டை வந்து இப்போ மேக் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல பிஓஎஸ் போடலாம். சோச் பிஓஎஸ் இப்போது இது பிஓஎஸ் போட்டிருந்தேன், இதை சோச் போட்டிருந்தேன். இந்த சப்ளை நான் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போது இது ட்ரெண்டை ஃபஸ்ட்டு போடணும், அதுக்கப்புறம் இன்டியூஸ்மெண்ட்டை பார்க்கணும். இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் வந்து இங்கே சோச் கொடுக்குறான். ஓகேங்களா? இந்த இடத்துல சோச் கொடுக்குறான். நமக்கு சப்ளை எங்கே இருக்குது அப்படின்னா, எங்கேயுமே சப்ளை இல்லை. இந்த ஸ்ட்ரக்சரில் சப்ளை வந்து இல்லை. அவ்வளோதான். இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இங்கே பிஓஎஸ் வந்து இருக்குது. இந்த இடத்துல பிஓஎஸ் இருக்குது. அப்போது இந்த பிஓஎஸ்க்கு சப்ளை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இது ஒர்க் ஆகுமானா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. அப்போது இது ஃபுல்லாகவே நமக்கு மேனிபுலேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது இந்த ஹை எடுக்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கான். இங்கே இருக்கக்கூடிய ஒரு டிமாண்ட் எடுப்போம். டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேஷன், நம்ம ரீஃபண்ட்மெண்ட் போவோம். ரீஃபண்ட்மெண்ட் நமக்கு கரெக்டாக இல்லை. அப்போது இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த சப்ளை எடுக்கலாம். இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்கா? இந்த சப்ளையும் ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்குது. அப்போது இதில் நமக்கு கவுண்டரில் என்ட்ரி இப்போதைக்கு இல்லை. ஓகேங்களா? கவுண்டரில் என்ட்ரி இப்போதைக்கு இல்லை. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ என்ட்ரி கொடுத்தா அப்டேட் பண்ணுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ளையில் மிட்டிகேஷன் 15 மினிட்ஸ். நம்ம இந்த இடத்துல இங்கே மேலே இருக்கக்கூடிய சப்ளை எடுத்து கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம என்ன பண்ணோம், 5 மினிட்
அப்புறம் 1 மினிட் போனோம். ரீஃபைன்மெண்ட் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்த்துருங்க. 1 மினிட் போனோம். 1 மினிட்ல போயிட்டு 1 மினிட்ல இங்கே இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட் வந்து எடுத்துருந்தோம். இந்த ரீஃபைன்மெண்ட் வந்து எடுத்துருந்தோம். மார்க்கெட் என்ன பண்ணோம், இந்த இடத்துல வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். ரைட்டா, நல்லா பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன். இதில் கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோம். ஓகேங்களா, கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இந்த சப்ளை வந்து எடுத்திருந்தோம். ரீஃபைன்மெண்ட் வந்து நம்ம எடுத்திருந்தோம். 2 ரீஃபைன்மெண்ட் எடுத்திருந்தோம். மேலே இருக்கிறதுல டீப்பாக ஒரு டைரெக்டாக ஒரு என்ட்ரி வந்து போடுங்கன்னு சொல்லியிருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே 5 மினிட்ல நம்ம இந்த சப்ளை வந்து ஆக்சுவலாக எடுக்கல. 1 மினிட்ல போயிட்டு 2 சப்ளை வந்து எடுத்திருந்தோம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு சப்ளை கிட்ட வந்துட்டு மிட்டிகேட் பண்ணாமல் கீழே போயிட்டான். ஓகேங்களா, மிட்டிகேட் பண்ணாமல் கீழே போயிட்டான். அப்படி மிட்டிகேட் பண்ணியிருந்தாலும் இதில் தான் கன்ஃபர்மேஷன், இது பிஓஎஸ். அப்படி பார்த்தாலும் நமக்கு என்ட்ரி வந்து இங்கே ஸ்டில் கொடுக்கல. ஓகேங்களா, ஸ்டில் எந்த ஒரு என்ட்ரியும் கொடுக்கல. ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்திருக்கான், மறுபடியும் மேலே போயிட்டும் வரலாம். ஓகேங்களா, மறுபடியும் மேலே போயிட்டு வரத்துக்கும் சான்சஸ் வந்திருக்கு. ஏன்னா கவுண்டர் இப்படி தான் வந்து பண்ணும் மார்க்கெட். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம பிஓஎஸாக எடுக்கிறோம். பட் பிஓஎஸ் இன்னும் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ பிஓஎஸ் பண்ணாமல் மார்க்கெட் வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ அதனால தான் இந்த சப்ளையிலேருந்து மார்க்கெட் கீழே வரும், இது சோர்ஸ் கிடையாது அப்படின்ட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, இது பிஓஎஸ் கிடையாது, கீழே இருக்கிறது பிஓஎஸ் கிடையாது, மேலே இருக்கிறது சோர்ஸ் கிடையாது. மார்க்கெட் மேலே போயிட்டு எகைன் கீழே தான் வர ட்ரை பண்ணுவான்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே கீழே வந்து இந்த லோவை எடுத்திருக்கான். ஓகேங்களா, இந்த லோவை எடுத்துட்டதுனால நம்ம இந்த மேலே இருக்கக்கூடிய 2 சப்ளைலையும் கன்ஃபர்மேஷன் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சேஃப். ஓகேங்களா, கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். நல்ல என்ட்ரி இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வரக்கூடிய என்ட்ரி டைரெக்டாக இந்த டிமாண்ட் வரைக்கும் போட போகிறோம் 1 மினிட்ல. ஓகேங்களா, இதோட ப்ராஃபிட் அப்படின்றது ரொம்ப ஹியூஜ் ப்ராஃபிட்டாக இருக்கும். ரைட், சரி. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதோட செட்டப்பும் வந்து நம்ம ஓல்டு வீடியோஸ்லலாம் கொடுத்துருக்கோம். பாஸ்ட்டு 5 வீடியோஸ் நீங்கள் யூடியூப்பில் புதுசு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 5 வீடியோஸ் போய் பாருங்கள். இது என்ன செட்டப் அப்படின்றது அதில் டீட்டெயிலாக இருக்கும், பெரிய செட்டப்பாக இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1:50 உண்டான என்ட்ரி தான். மார்க்கெட் என்ன பண்ணுறான், மிட்டிகேட் பண்ணிவிட்டு நம்ம சொன்னால் டிபிக்கு போகிறான். இப்போ என்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். கீழே இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுன்றது டெய்லி. ஸோ டெய்லி டிமாண்ட் எடுக்கிறோம். 4 ஹவர் போகிறோம். 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, விட்டுறோம். ஓகேங்களா, 4 ஹவர்லேயே கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ரைட்டா, ஜிபிபி யூஎஸ்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக தான் இப்போ சான்ஸ் இருக்குது. நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், டெய்லியை மிட்டிகேட் பண்ணுறான், 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணுறான். கன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுத்துருக்கா பாருங்கள், கன்ஃபர்மேஷனை கொடுக்கல. அப்போது கன்ஃபர்மேஷன் நம்ம எதுக்கு பார்க்க சொல்கிறோம், இந்த மாதிரி ஃபெயில் ஆகிற சான்சஸ் வந்து இருக்கும். கன்ஃபர்மேஷன் பார்த்து சேஃபஸ்ட் என்ட்ரி வந்து போட்டுங்க அப்படின்னு தான் நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அவ்வளோதான், ஃபெயிலியர் பண்ணிடுவான். இப்போ கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து பை போக சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட். ஸோ இங்கே வந்துட்டானா நம்ம ஒரு ஹியூஜ் பை வந்து நம்ம எடுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்தாலே போதும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? யூஎஸ்டி கேட் நம்ம இந்த இடத்துல சப்ளை வந்து இங்கேருந்து மார்க்கெட் வந்து இந்த ரீஃபைன்மெண்ட்லேருந்து கீழே விழுவான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை பார்த்துக்குங்க. 4 ஹவர் 15 மினிட்ஸ் இதை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இதில் ட்ரை பண்ணுங்கள். இது ஒர்க் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த என்ட்ரி நம்ம சொல்லியிருந்தோம், ஜேபிஒய். மார்க்கெட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான், ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழே தான் வந்து போயிட்டுருக்கான். ஓகேங்களா, ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கான். ஸோ அடுத்த என்ட்ரி நம்ம ட்ரை பண்ண வேண்டாம். ஓகேங்களா, அடுத்த என்ட்ரி வேண்டாம். ஸோ நமக்கு வந்து டெய்லியோட சப்ளை 4 ஹவர் 15 மினிட்ஸில் என்ட்ரி. நம்ம 15 மினிட்ஸில் நமக்கு சோர்ச். மார்க்கெட் எல்லாத்தையுமே லிக்விடிட்டியாக எடுத்துகிட்டு இந்த சப்ளைக்கு வந்துட்டான். சப்ளைக்கு மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டில் மேலே சப்ளை இருக்குது.
நல்லா பாருங்கள், மேலே சப்ளை இருக்குது. சப்ளையில் மிட்டிகேட் பண்ணால் நம்ம செல் பண்ணலாம். மார்க்கெட் என்ன பண்ணுறான், சப்ளையில் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். மிட்டிகேட் அப்படியே சப்ளையில் என்ட்ரி போடணும். கன்ஃபர்மேஷன் பார்க்கக்கூடாது, மிஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. அதனால நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பேசியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ கன்ஃபர்மேஷன், ஏன்னா மார்க்கெட்டு ரொம்ப கீழே போயிட்டு வரோம். அப்போ நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்குறது ஒரு சேஃபர் சைடு. மிஸ் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம நமக்கு மிஸ் ஆன பிரச்சனை இல்லை, சேஃபில் இருக்கணும், நம்ம அக்கௌண்ட் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி கொடுத்து மார்க்கெட் வந்து கீழே வந்து போயிட்டுருக்கான். ஓகேங்களா? மார்க்கெட் இங்கே கீழே போயிட்டுருக்கான். சரி, இப்போ நம்ம ரீபொசிஷன் வருவோம். ஏதாவது என்ட்ரி மறுபடியும் கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல சப்ளை மிட்டிகேட் பண்ணி இந்த இடத்துல இருந்து கீழே போகிறோம். ஸோ எகைன் 4 ஹவருக்கு வருவோம். 4 ஹவரில் நமக்கு 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட் 15 மினிட்ஸ் வருவோம். 15 மினிட்ஸில் தான் நமக்கு சோச் அண்ட் பிஓஎஸ் இருக்கும். இந்த இடத்துல பிஓஎஸ் அண்ட் சோச் இருக்குது. சப்ளை, மிட்டிகேஷன், மார்க்கெட் அதுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே போகிறோம். ஸோ இங்கே ஒரு 15 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணுவோம். பிஓஎஸ். ஸோ இதுக்கு மேலே இருக்கிற சப்ளைஸ் வந்து எடுக்கணும். 1 ஹவர் போயிடுவோம். 1 ஹவரில் இதுக்கு மேலே ஏதாவது சப்ளை இருக்கான்னு பார்க்கலாம். நோ சப்ளை. அப்போது மார்க்கெட் கீழே வரமாட்டான். மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ தூரம் போக சான்ஸ் இருக்குது? இந்த டிமாண்ட் வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த டிமாண்ட் வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. விட்டுருவோம். இது 1:222. ஓகேங்களா? இந்த மாதிரி என்ட்ரி பிடிச்சிட்டாலே போதும். கீழே ஹோல்டு பண்ணிவிட்டு பிரேக் ஈவன் பண்ணிவிட்டு மொபைல் தூக்கி பாக்கெட்டில் போட்டு போக வேண்டியதான். ஓகேங்களா? சரி, அடுத்தது நமக்கு இதில் எந்த இடத்துல என்ட்ரி வரும் அப்படின்னு பார்த்தா, ரீபொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, இது பிஓஎஸ், இதுதான் ரீபொசிஷன். இங்கே வந்தால் மட்டும்தான் நம்மளால் ரீபொசிஷனே எடுக்க முடியும். ஓகேங்களா? அப்படி இல்லைனா மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு வந்தால் தான் ரீபொசிஷன் எடுக்க முடியும். இந்த சப்ளைக்கு வரணும். ஓகேங்களா? இந்த சப்ளைக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ என்னோட ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா, மார்க்கெட் நேராக அப்படி வந்து மேலே இருக்கக்கூடிய சப்ளையில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தானா கொஞ்சம் நல்லாவே பெரிய ப்ராஃபிட் வரும். அதான் பிடிக்கலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் இங்கே இருக்கக்கூடிய சோச் எடுத்துரும். ஏன் எடுக்கும் சோச்? இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டி. ஓகேங்களா? அப்போது தாராளமாக வந்து இந்த சோச்சை எடுக்கும். ஓகேங்களா? 1:200 வேணாம் ப்ரோ, 1:10 இருந்தாலே போதும்னு நினைக்கிறீங்கன்னா இதோட நிறுத்திக்கிங்க. 1:83. டிபி இதோட போடுறது ரொம்பவே பெட்டர். ஓகேங்களா? ரைட்டா? அடுத்தது இதில் பண்ணலை நம்ம. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏயுடி ஜேபிஒய் இதை மார்க் பண்ணுவோம். டிமாண்டை நம்ம கொடுத்து பை கொடுத்துருந்தோம். டிமாண்ட் வந்துட்டான். 4 ஹவர் டிமாண்ட். 15 மினிட்ஸ் ரீஃபைன்மெண்ட்டை வந்து மார்க் பண்ணுவோம். ஸோ நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிற வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக இருக்கும், இல்லைனா பெருசாக இருக்கும். எல்லாம் பாருங்கள். ஓகேங்களா? உங்களோட இன்ஸ்டாகிராம் எடுங்க, யூடியூப் எடுங்க. நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும், அதை வந்து ஜஸ்ட் நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய வீடியோலாம் அதில் ஒரு 10% கூட இருக்காது அப்படின்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் ஸ்பெண்ட் பண்ணுற டைமிங்கை என்னோடய சேனலில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் செல்ஃபிஷாக பேசலை, உங்களுக்கே தெரியும், நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ வேல்யூபிள் கண்டென்ட்டை நான் வந்து போட்டுட்ருக்கேன். எனக்கு அவ்வளோ வியூஸும் அவ்வளோ லைக்ஸும் வர்றதில்லை, இருந்தாலும் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ ஓகே, பரவாயில்ல. ஓகேங்களா? போட்டுட்ருக்கேன். ஸோ அது கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இங்கே கீழே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? மார்க்கெட் இது லிக்விடிட்டியாக கொடுத்துருக்கான். அப்போது மேலே ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளை கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் எகன் கீழே வரவும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதை சோச்சாகவும் எடுக்கலாம் 15 மினிட்ஸில். ஓகேங்களா? 15 மினிட்ஸில் சோச்சாக எடுத்தால் கீழே சோச் எடுத்துட்டதுக்கப்புறமா கீழே ஒரு டிமாண்ட் இருக்குது. இங்கே இந்த டிமாண்டுக்கு வரணும்னா இந்த சப்ளைவை யூஸ் பண்ணும் மார்க்கெட். இங்கேருந்து நம்ம கவுண்டர் ஒன்று போட போகிறோம். செல் பண்ணி இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணிட்டு இந்த டிமாண்டில் பை கொடுத்தா பை பண்ண போகிறோம். இல்லை ஃபெயிலியர் ஆகிடுச்சு, எஸ்எல்ஏ வந்துருச்சு அப்படின்னாலும் நம்ம இங்கே பண்ணக்கூடிய செல் அப்படின்றது பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கணும்.
1:15 வரணும். ஓகேங்களா, பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கணும். ரைட்டா? ஸோ வெயிட் பண்ணி இதில் வந்து ட்ரை பண்ணலாம். வெயிட் பண்ணுவோம், மார்க்கெட் வரட்டும். டிமாண்டுக்கு வந்தால் பை, இன்னும் மார்க்கெட் வரல. மேலேருந்து கவுண்டர் ஒன்று எடுத்து பார்க்கலாமா? ஸோ இதில் கவுண்டர் எனக்கு சரிப்பட்டு வரல. ஸோ ஓகே, எடுப்போம். 15 மினிட்ஸில் கவுண்டருக்கு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். டிமாண்ட், ஃப்ளிப், லிக்விடிட்டி. அதனால் ஃப்ளிப் ஒர்க்காக சான்ஸ் இருக்குது. ஃப்ளிப் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். அப்போது ஃப்ளிப்பில் இருந்து மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கான். ஃப்ளிப்போட ஒர்க்கு வேலை முடிஞ்சிருச்சு. ஃப்ளிப்புக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் எடுப்போம். மார்க் நமக்கு வந்து என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த என்ட்ரி இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு மிஸ் ஆன என்ட்ரி எப்படி போயிருக்குன்றதை பார்க்குறது பெட்டர். பிளைண்டாக உள்ளே போகக்கூடாது. இது நம்ம மிஸ் பண்ண என்ட்ரி. இந்த இடம் மிஸ் பண்ண என்ட்ரி என்ன கண்டிஷன்றதையும் நம்ம செக் பண்ணுறது பெட்டர். ஸோ அடுத்து மேலே மிஸ் பண்ணுறோன்னா அடுத்து கீழே போகக்கூடாது. இந்த மாதிரி இடங்களில் போகக்கூடாது. இந்த கிராஸ்ன்றது ஒரு லிக்விடிட்டி, இது எடுக்கக்கூடாது. சாரி, ஓகேங்களா? கிராஸ்ன்றது ஒரு லிக்விடிட்டி. மேலே சப்ளை இருக்குது, ரைட். அடுத்த என்ட்ரி இங்கே இருக்குது, ஆர்டர் ஃப்ளோ. ஸோ இதை எடுக்கலாம். ஓகேங்களா? பட் இது எடுக்கிறது தான் பெட்டர். இது எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். மிட்டிகேட் பண்ணி கீழே போயிட்டான். இதுக்கு மேலே என்ட்ரி எடுக்கக்கூடாது. என்ட்ரி எடுக்கிறத அவாய்ட் பண்ணுறது பெட்டர். சப்ளை இல்லை, சப்ளை இல்லை, சப்ளை இல்லை, சப்ளை இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. மேனிபுலேட்டட். விக் எடுத்தால் கூட மிட்டிகேட்டட். சப்ளை இல்லை. ஓகே, சப்ளை இருக்குது, அது மிட்டிகேட் பண்ணி தான் போயிருக்கான். கீழே கீழே போயிட்டுருக்கான். மறுபடியும் 15 மினிட்ஸ் வருவோம் ரீபொசிஷனுக்கு. இது பிஓஎஸ். ஓகேங்களா? இது ஆர்டர் ஃப்ளோ. ஓகேங்களா? மிட்டிகேட்டட், மிட்டிகேட்டட், மிட்டிகேட்டட். 5 மினிட்டுக்கு போவோம். 15 மினிட்ஸ் வருவோம். 15 மினிட்ஸில் எந்த சப்ளை நமக்கு அவைலபிள் இருக்குது, இந்த சப்ளை அவைலபிள் இருக்குது. 5 மினிட்டுக்கு போவோம். அது என்ன பண்ணியிருக்கான்? உள்ளே மிட்டிகேட் ஆகிருக்கு. ஆர்டர் ஃப்ளோ எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் மேலே வராது. அப்படி மேலே வந்தால் இங்கே போயிடும், இங்கேருந்து செல் ஆகும். ரைட்டா? ஸோ இன்டியூஸ்மெண்ட். ரைட்டா? புரியுதா? ஸோ இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் மேலே போனால் செல் ஆகும். டைரெக்டாக என்ட்ரி போடக்கூடாது. கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். பார்த்து தான் கீழே வரணும். 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டில் ரீஃபண்ட்மெண்ட் இருக்கா பார்க்குறோம். ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது, ட்ரை பண்ணலாம். வந்தால் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் வரைக்கும் ட்ரை பண்ண போகிறோம். சப்ளையில் வந்தால் செல் பண்ணலான்னு சொன்னேன். மார்க்கெட் சப்ளைக்கு வராமல் கீழே வந்துட்டுருக்கான். விட்டுருங்க. ஸோ இது வந்து நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ அடிச்சிரும்னு சொல்லியிருந்தேன். டிமாண்ட் ஃபெயில் பண்ணி இந்த லோ அடிக்கும்னு சொல்லியிருந்தேன். லோ வந்து எடுத்துட்டோம். ஓகேங்களா? அப்போது நமக்கு இந்த டிமாண்டில் பை வந்து இருக்குது. ஓகேங்களா? இன்னும் டிமாண்ட் ஃபெயில் ஆகலை. இன்றைக்கி ஃபெயில் பண்ணிவிடுவான் NZDUSD. இன்றைக்கி ஃபெயில் வந்து நடந்துடும். ஸோ இந்த சப்ளை எடுத்துக்கங்க, செல் பண்ணுங்கள். இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பார்க்குறது கூட பெட்டர். பட் லிக்விடிட்டி மூமெண்ட்டாக இருக்குது. நோ, அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த சப்ளையில் செல் பண்ண வேணாம். மார்க்கெட் கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் பை பண்ணுங்கள். இதுதான் மூமெண்ட். சரி, ஓகே. எக்ஸ்ட்ரீமுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான். இங்கே வந்துட்டானா ஃபுல் பை பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே.
ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியுது. என்னோட யூடியூப் சேனல்ல போட்டுட்டு இருக்கிற கன்டென்ட் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் லேர்னிங்ஸ் குடுக்குது. நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா திஸ் யூடியூப் சேனல் இஸ் வொர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்க. அப்புறம் இந்த யூடியூப்ல போட்டுட்டு இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா லைக் வந்து பண்ணுங்க. லைக்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியா வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா லைக் வந்து பண்ணுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. ட்ரேட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி ஓகே. ஒரே ஒரு ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. லைவ் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்தா, என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அது கிளிக் பண்ணிட்டு என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். ஸோ சேஃபா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணி சேஃபா வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி ஓகே. தேங்க் யூ.